சிவனடியார் பசியோட ஆத்துல சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கார். அவருக்கு வாழை இலையில உணவு பரிமாறணும் அப்படிங்கிறதுக்காக தோட்டத்துக்கு போய் வாழை இலை வெட்டுறதுக்கு போன பையனை சர்ப்பம் கழுத்துல தீண்டிடுது. சர்ப்பம் தீண்டின அந்த மகன் அந்த இடத்துல துடிச்சு இறந்து போயிட்டான். இறந்த மகன் தோட்டத்துல இருக்கான். பசியோட சிவனடியார் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாம விழித்தார் அப்பூதி அடிகள். உடனே சொல்றார், தன்னுடைய மனைவியை அழைத்து ஒரு பாய் எடுத்து அந்த பையனை அப்படியே சுருட்டி இங்க வச்சுடு. அந்த சிவனடியார் பசியோட உட்கார்ந்துட்டு இருக்கார். இது அவருக்கு தெரிஞ்சிடுத்துனா தோஷமாயிடும், அவர் சாப்பிட மாட்டார். அவருக்கு முதல்ல உணவு கொடுக்கணும், அதற்கு பிறகு நம்ம மத்த எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு சொல்றார். என்ன ஒரு தருணம்! அப்போது அடிகள் ஓடோடி வந்து சிவனடியாருடைய பாதத்தை பிடிச்சுட்டு, ஐயா நீங்க யார் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். நான் தான், நீ சதா சர்வ காலமும் ஜீவனா நினைச்சு சிவனுடைய அம்சமா நினைச்சு வழிபட்டு இருக்கியே திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்றார். ஒன்றானவன் தேவன் உயர்வானவன், இரண்டானவன் உமையை தன் பாகமாக கொண்டவன், மூன்றானவன் மூர்த்தி முக்கண்ணனவன், நான்கானவன் நான்கு வேதமானவன் அவன், ஐந்தானவன் பரமன் பாம்பணிந்தவன். திங்களூர் அப்படிங்கிற ஊர்ல கிபி 7ஆம் நூற்றாண்டுல அப்போதி அடிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் திருநாவுக்கரசருடைய பரம பக்தர். திருநாவுக்கரசரை ஈசனுடைய மறு உருவாகவே நினைச்சு தினம் தினம் வழிபட்டு வந்தார். அவருடைய வீட்டுக்கு பெயர் திருநாவுக்கரசர் இல்லம் வச்சார். அவருடைய வீட்டுக்கு திருநாவுக்கரசர் அப்படின்னு பெயர் வச்சார். அவருக்கு 4 மகன்கள். 4 பேருக்குமே திருநாவுக்கரசர்னு தான் 4 பேருக்கும் பேர் வச்சிருக்கார். அந்த அளவிற்கு அவர் திருநாவுக்கரசருடைய தீவிர பக்தர். தினமும் காலையில சமைச்சு முடிச்ச கையோட திருவீதியில வந்து எட்டி பாப்பாராம். யாராவது சிவனடியார் வராரா, அவருக்கு உணவு பரிமாறிட்டு அந்த சந்தோஷத்தை அனுபவித்த பிறகுதான் இவாத்துல இருக்கிற எல்லாருமே சாப்பிடுறது அப்படிங்கிறத ஒரு வழக்கமா வச்சுருந்தார். ஒரு சமயம் அந்த ஊருக்கு ஒரு சிவனடியார் வரார். அவர் எங்க பார்த்தாலும் திருநாவுக்கரசர் அப்படின்னு போட்டிருக்கே அப்படின்னு ஆச்சரியத்தோட ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டாராம், ஐயா இது யாருடைய இடம், திருநாவுக்கரசர் இல்லம் அப்படின்னு போட்டிருக்கே அப்படின்னு கேட்டாராம். அதற்கு அவர் சொன்னார், இதுதான் அப்போதி அடிகளுடைய இடம். அவர் பரம திருநாவுக்கரசர் பக்தர். தன்னுடைய 4 மகனுக்கும் கூட திருநாவுக்கரசர்னு தான் பெயர் வச்சிருக்கார். தன்னுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய மாடு ஆடுகளுக்கும் கூட அவர் திருநாவுக்கரசர் பெயரை வைத்து தான் அழைப்பதை வழக்கமாக வச்சுருக்கார் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அந்த சிவனடியார், நான் அவரை பார்க்கணுமே, என்ன அவருடைய வீட்டுக்கு அழிச்சின் போறேலா அப்படின்னு கேட்டிருக்கா. இதோ அப்படின்னு அழிச்சின் வந்து அப்போதி அடிகளுடைய வீட்டுல விட்டிருக்கா. வந்த சிவனடியாரை பார்த்த உடனே அப்போதி அடிகள் மனசுல ரொம்ப சந்தோஷம். ஆஹா, வாங்கோ வாங்கோ பெருமானே வாங்கோ அப்படின்னு அவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு நீங்க இன்னைக்கு எங்க ஆத்துல சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே சிவனடியாரும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு உட்கார்ந்துருக்கார். தன்னுடைய 4 மகன்கள்ல மூத்த மகனை அழைச்சு, நீ நேர தோட்டத்துக்கு போ, வந்திருக்கிற சிவனடியாருக்கு நல்ல புதுசா தலைவாழ இலைய வெட்டி எடுத்துன்னு வா, அதில் தான் அவருக்கு சாதம் பரிமாறணும், உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே அந்த மகனும் சரிப்பா அப்படின்னு கத்தியை எடுத்துட்டு தோட்டத்து பக்கம் ஓடி இருக்கான். அங்க ஒரு வாழை மரத்தை பார்த்து அந்த வாழை மரத்துல ரொம்ப நன்னா எந்த விதமான கிழிசலும் இல்லாம அழகா இருக்கக்கூடிய ஒரு இலையா தேர்ந்தெடுத்து அந்த வாழை இலைய வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். அப்போ அந்த வாழை இலைக்குள்ள மறைஞ்சிட்டு இருந்த ஒரு சர்ப்பம் அந்த குழந்தையோடைய கழுத்துல தீண்டிடுது. துடிச்சு போயிட்டான் குழந்தை. ஓடோடி வர வழியில தோட்டத்திலேயே சுருண்டு விழுந்து வாயில நுர தள்ளி விஷம் தாங்க முடியாம குழந்தை இறந்தே போயிட்டான். அந்த பக்கம் தாய் ஓடி வரா. என்னப்பா ஆச்சுன்னு கேக்குறா. அம்மா சர்ப்பம் தீண்டிடுத்துமான்னு சொல்லி அந்த குழந்தையோடைய உயிர் பிரிஞ்சு போயிடுது. கண் கலங்கி பதறி நிக்கிறா தாய். தன்னுடைய கணவர் அப்போதி அடிகளை அழைத்து, இந்த மாதிரி ஆயிடுத்துனா என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப வேதனையோட கேட்குறா. தோட்டத்துல குழந்தை இறந்து கிடக்கு. அங்க சிவனடியார் பசியோட சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கார். என்ன பண்ணுறது பெருமானே அப்படின்னு நினைச்சுட்டு, சரி வேற வழி கிடையாது, இருக்கிற ஒரு பாய் எடுத்துன்னு வா, குழந்தைய அப்படியே சுருட்டி தோட்டத்திலேயே வச்சிடலாம். நடந்த எந்த விஷயத்தையும் சிவனடியார்கிட்ட சொல்லப்படாது. ஏன்னா அவர் உணவு சாப்பிடணும்னு பசியோட நம்ம தேடி வந்திருக்கார். அவருக்கு உணவு உபசரித்த பிறகு அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறமா மற்ற வேலைகளை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு தன்னுடைய மனதை கல்லாக்கிண்டா. 2 பேரும் நேரா வந்தா. இலையடுத்துன்னு வந்து சிவனடியாருக்கு போட்டா. ஐயா வந்து அமருங்கள், உங்களுக்கு உணவு பரிமாறுறோம் அப்படின்னு சொல்லி பயபக்தியோட உணவு பரிமாற போனா. அப்போ அந்த சிவனடியார்
இருங்கோ ஒரு நிமிஷம், நான் சாப்பிடணும்னா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இங்க வந்து உட்கார்ந்துக்கணும், நாம எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட அப்பூதி அடிகளுக்கு தூக்கி வாரி போட்டுது. ஏன்னா மூத்த பிள்ளை தோட்டத்துல இறந்து கிடக்கானே, அப்புறம் எப்படி குடும்பத்தோட அமர்ந்து சாப்பிடுறது, என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவர் சொன்னாராம், இல்லை இல்லை, நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்கோ, அதுக்கப்புறமா நாங்கெல்லாம் சாப்பிட்றோம், உட்காருங்கோ, சாதம் பரிமாறுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே அவர், கிடையவே கிடையாது, நீங்க எல்லாரும் குடும்பத்தோடு வந்தால் மட்டுமே என்னால் உணவு உண்ண முடியும், இல்லையேல் நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே அப்பூதி அடிகளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, கண் கலங்கி தேம்பி தேம்பி அழறார். சிவனடியார், உங்க ஆத்துல ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியறது, ஆனா என்ன அப்படிங்கிறத எனக்கு தெளிவா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றார். அப்போ அப்பூதி அடிகளும் அவருடைய துணைவியாரும் சொல்றா, தோட்டத்துல உங்களுக்காக வாழை இலை வெட்டுறதுக்காக போன தன்னுடைய மூத்த மகனை சர்ப்பம் தீண்டி அந்த இடத்துலயே துடிச்சு அவன் இறந்து போயிட்டான். எங்க இது தெரிஞ்சா நீங்க சாப்பிடாம பசியோடு எழுந்து போயிடுவேலோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் அவனை அப்படியே பாயில சுருட்டி வச்சுட்டு உங்களுக்கு உணவு உபசரிப்பதற்காக நாங்க 2 பேரும் வந்திருக்கோம், எங்களை மன்னிச்சிடுங்கோ சுவாமி அப்படின்னு அவருடைய காலில் விழுந்து கதறா. வந்த அந்த சிவனடியார், எங்கே உன்னுடைய குழந்தை இருக்கு, நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு போறார். அங்க போய் நின்னு சில பல மந்திரங்களை சொல்றார். சுருண்டு கடந்த அந்த குழந்தை தூக்கத்திலேந்து கண் விழித்து எழுந்து ஓடி வரா மாதிரி ஓடோடி வரான், அம்மா அப்பாவை கட்டிக்கிறான். அப்பூதி அடிகளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைச்ச தன்னுடைய மூத்த மகன் இறந்த நிலையிலேருந்து உயிர் மீண்டு எழுந்து வந்துட்டானே அப்படின்ற சந்தோஷத்தோட அவனை அப்படியே கட்டி தழுவிக்கிறார். அம்மாவோ கதறா. 2 பேரும் சேர்ந்து ஓடி வந்து அப்பூதி அடிகளுடைய பாதங்களை பிடிச்சுண்டு, ஐயா நீங்க சாதாரண சிவனடியார் கிடையாது, நீங்க யார் எங்களுக்கு சொல்லுங்கோ, ஏன்னா இறந்து கடந்த தன்னுடைய மகனுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்திருக்கேளே ஐயா, நீங்க யார் எங்களுக்கு சொல்லுங்கோ சொல்லுங்கோன்னு கதறி காலில் விழுந்து அழறா. அப்போ அந்த சிவனடியார் சொல்றார், அப்பூதி அடிகளே, நீங்க தினம் தினம் சொல்லிட்டு இருக்கேளே திருநாவுக்கரசர், அந்த திருநாவுக்கரசர் வேற யாரும் இல்லை, நான் தான்ப்பா அப்படின்னு சொல்றார். அப்பூதி அடிகளுக்கும் அவருடைய மனைவிக்கும் கிடைத்த அந்த சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. கண் கலங்கி குடும்பம் மொத்தமும் பகவானுடைய திருப்பாதங்கள்ல விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றா. திருநாவுக்கரசர் ஒவ்வொரு க்ஷண பொழுதும் சிவனை மனசுல நினைச்சுண்டு சிவநாமத்தை சொல்லிண்டே சிவனுடைய மூச்சையே தன்னுடைய பிரதானமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமானவர் இல்லையா. அவர் நினைத்தால் சென்ற அந்த உயிரை கூட எவனிடமிருந்து மீட்டு கொண்டு வர முடியாதா என்ன? நிச்சயம் முடியும். சிவனுடைய இன்னொரு அவதாரம்தான் திருநாவுக்கரசர் பெருமான் என்று நம்பிக்கொண்டிருந்த அப்பூதி அடிகளின் வாழ்க்கையில் நடந்த மிகவும் சுவாரஸ்யமான விஷயம்தான். மனதை உருக்கக்கூடிய, கண்ணில் நீரை வரவழைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஈசனே சிவகாமி நேசனே, எமையீன்ற தில்லை வாழ் நடராஜனே. ஈசனே சிவகாமி நேசனே, எமையீன்ற தில்லை வாழ் நடராஜனே. திருச்சிற்றம்பலம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு கதையோடு நாம் அனைவரும் சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் நமஸ்காரம்.